இந்த வருஷத்துல ரொம்ப நாளா பயங்கரமாக எதிர்பார்க்கப்பட்ட படம் தான் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். இந்த படம் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுச்சா இல்லைங்க அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். 3 மணி நேரத்துக்கு மேலே இந்த படம் ஓடும். ஆனால் அந்த 3 மணி நேரமும் எப்படி போச்சுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு கதையை ஸ்மூத்தாக இன்ட்ரெஸ்டிங்காக நரேட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் புதுசாக ஒரு கிளானை கொண்டு வராங்க. இவங்க எரிமலை வாசிங்க அப்படின்னு சொல்லலாம். இயற்கை நேசிக்கிற நாவிகளுக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப கோவம், ரொம்ப சூடான குணம் கொண்டவங்க. அதனால் இவங்களுக்கும் நாவிகளுக்கும் ஒரு மோதல் உருவாகுது. இந்த சுச்சுவேஷனில் நம்ம காணல் எதிர்க்கு எதிர் நண்பங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கிளானோட சேர்றாரு. ரீசன் என்னன்னா, ஸ்பைடர் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு பையன் ஆக்சிஜன் லெவலில் சுவாசிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் மனிதர்களுக்கு தெரிஞ்சிட்டா இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழ முடியும். அதனால் இந்த பெரிய போரே நடக்குது. இந்த படத்தில் ஒவ்வொரு சீன்ஸுமே விஷுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. குறிப்பாக கடைசி 30 நிமிஷம் முழுக்க பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. வில்லியம் சைடும் சரி, ஹீரோ சைடும் சரி, மாறி மாறி டாமினேஷன் காட்டி கடைசியில் ஒரு சூப்பரான கிளைமேக்ஸோட முடிச்சிருக்காங்க. ஸ்பைடருக்கு இருக்கிற பவர்ஸ், விண்ட் ரைடர்ஸ் மாதிரி புதுசான கேரக்டர்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஜேம்ஸ் கானோட திங்கிங்க்கு கண்டிப்பாக ஹெட்ஸ் ஆஃப். ஒரு சின்ன ஃபீல் என்னென்னா, முந்தைய அவதார படங்களோட கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்கோ அப்படின்னு தோணும். ஃபயர் வாட்டர் மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் மையமாக வச்சு தான் இந்த கதை போகுது. ஆனால் அது பெரிய குறையாக எனக்கு தெரியல. டோட்டலாக இந்த படத்தை சொல்லணும்னா, நீங்கள் இந்த படத்துக்கு எந்த எதிர்பார்ப்போட போகிறீங்களோ அதை விட ஒரு நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸோடு தான் வெளியே வருவீங்க. தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஒரு மஸ்ட் வாட்சபிள். என்னோட ரேட்டிங் 4.3. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.